Welcome to Sana's Kitchen. Please like and subscribe our channel. இன்னைக்கு நாம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அரிசி 1 கப் எடுத்து 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேன். அப்புறம் மஷ்ரூம் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் புதினா, பெரிய வெங்காயம் 2 நறுக்குனது, தக்காளி 4 அதுவும் நறுக்கி வச்சிருக்கேன், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 6 இல்லை 7 மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், தேவையான அளவு உப்பு, கரம் மசால், மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள், பட்டை, சோம்பு 2, மராட்டி மொக்கு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, லவங்கம், அப்புறம் அன்னாச்சி பூ. தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் நெய் கொஞ்சம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சதும் பட்டை, மராட்டி மொக்கு, வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா தக்காளி நல்லா வதங்கி சுண்டுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இன்னொரு பேன்ல அரிசியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பேன்ல கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ஊற வச்சு கழுவி தண்ணி வடிச்சு வச்சிருக்க அரிசியை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அரிசி எதுக்கு வறுத்து சேர்க்கிறேன்னா, சாதம் குலையாம நல்லா உதிரி உதிரியா வரும், நல்லா வாசமாகவும் இருக்கும். பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள், கரம் மசாலா, ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு உடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இதுவும் உங்கள் விருப்பம் தான். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது வரைக்கும் இதை மூடி வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். பாருங்க, மூடி வச்சு ஹை ஃப்ளேம்லேயே 2 விசில் வைக்க போகிறேன். 2 விசில் வந்ததோ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து விசிலை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள்,
நல்லா சூப்பராக பிரியாணி உதிரி உதிரியாக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை கலந்து விட்டுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.